வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, நீங்கள் வியாபார வசியம், தொழில் வசியம், இதை நீங்கள் எளிமையான முறையில் செய்யறதுக்காக நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதே போல் வீட்டில் வந்து நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல எளிமையான முறையில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னா, இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் தேவை. எலுமிச்சம்பழம் எப்படி இருக்கணும்னா, நரம்பு பழம். நரம்பு வந்து மேலே வந்து கோடு கூட இருக்கும். எல்லா பழத்துலேயும் வந்து மழமான இருக்கும், ஒரு மாதிரி மட்டுமா ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த பழத்தில் மட்டும் கோடு இருக்கும், ஒரு ஒரு கோடு சைடில் இப்படி வரும். அது போல் என்ன பண்ணுறீங்க, அது போல் பழம் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கிங்க. காய்கறி கடையில் இல்லை எலுமிச்சம்பழம் வைக்கிற கடையில் எந்த கடையில் எல்லாம் தேடி வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்து வந்து தண்ணியில் அலம்பிடுங்க. அலம்பிட்டு சாமி முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா வாசனையான நம்ம இது ஜவ்வாது இருக்குது இல்லையா, அதை இது ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து வச்சிங்க. பாட்டில் எடுத்து வந்து என்ன பண்ணீங்க, அதில் ஒரு செட்டிக்கு எடுத்து நீங்கள் அந்த பழத்தை கையில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பழத்தை மேலே போட்டு லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா தீத்தி விட்ருங்க. அந்த பழத்து மேலே தீர்த்தினீங்கன்னா அந்த பழத்தில் வந்து அந்த ஜவ்வாது வந்து ஒட்டிக்க நல்லா வாசனையாக இருக்கும். அதில் படணும், வாசனையாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது போல் போட்டு தீர்த்தி எடுத்து மறுபடியும் சாமிகிட்ட வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிங்க. உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டிக்கின்னு இதில் வந்து ஒரு நாம மந்திரம் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வியாபார வசி வசி நம சுவஹா, இதோ போல் வந்து நீங்கள் ஒரு 48 தடவை சொல்லணும். அந்த பழத்தை வச்சுட்டு அந்த பழத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும், வியாபார வசி வசி நம சுவஹா, வியாபார வசி வசி நம சுவஹான்னு நீங்கள் அந்த பழத்தை பார்த்து சொல்லிக்கினே இருக்கணும். 48 தடவை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வத்தி கற்பூரம் காமிக்கக்கூடாது, வத்தி ஊது வத்தி எடுத்து அதில் காமிச்சிட்டு அது என்ன பண்ணுறீங்க, அந்த பழத்தை எடுத்து நீங்கள் வியாபாரம் எங்கே எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த டேபிள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டேபிள் மேலே வச்சுருங்க. அப்படி டேபிள் இது எதில் பொருளெல்லாம் மறைச்சி வச்சுக்கிறேன், அடுக்கி வச்சுக்கிறேன், தெரியாது டேபிளில் அங்கேருந்து பார்த்தா தெரியாது எலுமிச்சம்பழம்னா. ஆனால் வந்து ஆக மொத்தத்தில் எலுமிச்சம்பழம் வந்து வர ஜனத்துக்கு தெரியணும், கண்ணுக்கு பார்வையாக தெரியணும். அதுபோல் நீங்கள் எங்கேயாச்சும் செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஆனால் பழம் தெரியணும், வந்து வர ஜனம் வந்து இந்த பழம் வந்து ஜனத்தை பார்க்கணும். ஜனத்தை பார்க்கணும், இல்லை வந்து ஜனம் வந்து இந்த பழத்தை பார்க்கணும். அப்போ தான் வசியமாவாங்க. வியாபாரம் நல்லா வசியமாகும், நம்மளுக்கு வந்து நல்லா பணம் காசு சேரும். கலாப்பாட்டி நிறைய அளவுக்கு நல்லா வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பழத்தை வந்து மறுநாள் வந்து எடுத்துடணும். மறுநாள் காலையில் எடுத்து தண்ணியில் எங்கேயாச்சும் கால் மாரி படாத இடத்துல போட்டுடணும். அப்படி உங்களுக்கு அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி போட முடியாத கஷ்டமாக சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கிங்க. போட்டு வச்சுருந்து ஒரு வாரத்துக்கு வரையும் சேர்த்து வச்சுக்கிங்க. இந்த பழத்தை வந்து டெய்லியும் மாற்றணும். இந்த நரம்பு பழத்தை டெய்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாற்றிக்கின்னு வரணும். இந்த எடுக்கிற பழத்தை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க. ஒரு வாரம் சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்துமே தண்ணி எங்கேயா தூரமான இடத்துல தண்ணி நீர் ஓட்டம் போடுறது இல்லையா, ஆறு இது ஏரி அது போல் இருக்குது இல்லையா, அது போல் இடத்துல போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு பக்கத்தில் தண்ணி எதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் மாரி படாத இடத்துல ஜனம் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த பழத்தை வந்து ஒரு செடி செட்டு புதாராக இருக்குதுயா அது போல் இடத்துல தூக்கி போட்டுருங்க. சாக்கடை தண்ணியெல்லாம் போடக்கூடாது. இது போல் நீங்கள் தொடர்ந்து டெய்லி இந்த பழத்தை மாற்றின்னு வாங்க. நான் சொன்ன மாரி இந்த பூஜை ரூமில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிக்கின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனம் வசியமாவாங்க, நல்லா வியாபாரம் வசியமாகும், பணம் காசு நல்லா சேரும். நீங்கள் வந்து நல்லா வந்து மேலே மேலே வளர்ச்சி அடையலாம். எதிரில் கந்திஷ்டி யாராச்சும் எதிரில் நம்மளுக்கு நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல கடை வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என்னடா நம்ம கடை வியாபாரமே ஆக மாட்டேது, அவங்க கடை வியாபாரம் ஆகுதுன்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தையே இந்த கந்திஷ்டி எது இருந்தாலும் இது எடுத்துரும். அந்த எல்லாத்தையும் எடுத்து இது உள்வாங்கி வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சை பழம், இந்த நரம்பு பழத்துக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ சக்தி உண்டு இதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும். அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு வியாபார வசி வசி நம சுவஹா, இதே போல் வந்து 48 தடவை இந்த பழம் மாற்றும் போதெல்லாம் நீங்கள் புதுசாக மாற்றுறீங்களே டெய்லியும் மாற்றும் போது நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெய்லியும் மாற்றத்துக்கு இந்த பழம் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தேடி வாங்கிறதுக்கு இந்த நரம்பு பழத்தை, சாதா பழம் தான் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி உங்களுக்கு அந்த பழம் கிடைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த பழத்தை மாற்றிக்கிங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த பழத்தை மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா இப்போ வியாபாரம் வசியமாகும். இப்போ டெய்லி மாற்றினீங்கன்னா ரொம்ப ஜனத்தை இழுத்து கொடுக்கும். நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றினீங்கன்னா கொஞ்சம் மந்தமான கொஞ்சம் திட்டமாக ஜனம் வந்துன்னே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது பண்ணி கொடுங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடி வாங்கி டெய்லி அந்த பழத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
பண்ணி உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.